ஃபேமிலி கோர்ட்ல பாண்டியனோட ஃபேமிலியும் சரவணன், அஞ்சலி, தங்கமயில் எல்லாரும் இருக்காங்க. சரவணன் அஞ்சலியை கட்டிக்கிட்டதை எதிர்த்து தங்கமயில் கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. முதல் டிவோர்ஸ் முடியறதுக்குள்ள சரவணன் 2வது கல்யாணம் பண்ணது தப்பா போச்சு. வக்கீல் வாதாடிட்டு இருக்கிறப்ப சரவணன் டென்ஷன் ஆகி, அவ எங்களை ஏமாத்திட்டா ஜட்ஜ் ஐயா, அவ கூட வாழ எனக்கு இஷ்டமே இல்லை அப்படின்னு கத்துறணும். ஆனா ஜட்ஜ் அதையெல்லாம் ஏத்துக்கல. ஜட்ஜு தீர்ப்பு சொல்றாரு, சட்டப்படி முதல் மனைவி இருக்கும் போதோ இல்ல அவங்க கிட்ட இருந்த முறையா டிவோர்ஸ் வாங்காதப்பவோ பண்ற 2வது கல்யாணம் செல்லவே செல்லாது. அதனால சரவணன் அஞ்சலி கல்யாணம் செல்லாதுன்னு இந்த கோர்ட் அறிவிக்குது. அது மட்டும் இல்லாம கர்ப்பமா இருக்கிற மனைவியும் குழந்தையும் ஏமாத்திட்டு சட்டத்தை மீறினதுக்காக சரவணனுக்கு 6 மாசம் கடுங்காவல் ஜெயில் தண்டனை விதிக்கப்படுது. தீர்ப்பை கேட்டதும் அஞ்சலி அங்கேயே கதறி எழுகிறா. பாண்டியனும் கோமதியும் தலையில கை வச்சு உட்கார்ந்துக்கிறாங்க. தங்கமயில் கண்ணீரோட நிம்மதி பெருமூச்சு விடுறா. போலீஸ் சரவணை ஜெயிலுக்கு கூட்டிட்டு போறாங்க. இந்த 6 மாச ஜெயில் வாழ்க்கையில் சரவணனுக்கு அவனோட தப்பு ஒவ்வொன்னா புரிய ஆரம்பிக்குது. ஆத்திரத்துல பெத்த தாய அடிக்க கை வாங்கினது, அப்பாவோட மானத்தை ரோட்ல இழுத்ததுன்னு நினைச்சு நினைச்சு வருத்தப்படுறான். இன்னொரு பக்கம் சட்டம் தங்களோட கல்யாணத்தை ஏத்துக்காததாலும் ஊர் உலகம் சொல்ற படிச்சொல்லுக்கு பயந்தும் அஞ்சலி ஒரு முடிவெடுக்கிறான். அவ ஜெயிலுக்கு வந்து சரவணனை பாக்குறான். நம்ம காதல் விதி மீறினது சரவணா, சட்டம் நம்மள வாழ விடாது. இனிமே உன் குடும்பமாவது நிம்மதியா இருக்கட்டும், நான் உன்னை விட்டு போறேன்னு சொல்லிட்டு ஊரை விட்டே கிளம்பி போயிடுறாங்க. அதே 6 மாசத்துல தங்கமயிலுக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. பாண்டியன் குடும்பமே அந்த வாரிசை தூக்கி கொண்டாடுறாங்க. ஆனா சரவணன் ஜெயில இருக்கிறதுனால அவனால தன் குழந்தைய பார்க்க முடியல. 6 மாசம் முடிஞ்சு தாடியும் மீசையுமா அவனோட மொத்த ஆணவமும் அடங்கி ஒரு சாதாரண மனுஷனா ஜெயில் வாசலை விட்டு வெளியே வரான் சரவணன். சரவணனை கூட்டிட்டு போக கோமதி, பாண்டியன், கதிர் எல்லாரும் வந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்ததும் சரவணன் கோமதியோட கால்ல விழுந்து அன்னைக்கு கையோங்கன தப்புக்காக கதறி எழுத மன்னிப்பு கேக்குறான். கோமதி அவனை கட்டி பிடிச்சு அழுகுறாங்க. பாண்டியன் சரவணன் கிட்ட, சரவணா, நடந்தது ஏதோ ஒரு கெட்ட கனவுன்னு நினைச்சு மறந்துடுடா. நீ ஆத்திரப்பட்டு தப்பு மேல தப்பு பண்ணி சட்டம் உனக்கு தண்டனை கொடுத்து உன்னை சுத்தப்படுத்தி இருக்கு. அஞ்சலியும் அவ வாழ்க்கையை தேடி போயிட்டா. இனிமேலும் பழைய கசப்பையே நினைச்சிட்டு இருந்தா உன் வாழ்க்கை என்னைக்குமே உட்படாதுடாங்கிறாரு. கோமதியும், ஆமாண்டா சரவணா, நீ யாரை விட்டு விலகணும்னு இவ்வளவு தூரம் போனையோ அவ இன்னைக்கு உனக்கு ஒரு அழகான ஆண் குழந்தையை விட்டு கொடுத்திருக்காடா. உன் புள்ள உன் முகத்து கூட பாக்காம வளர்ந்துட்டு இருக்கான். அந்த பாவி போய் சொன்னது நிஜம்தான். ஆனா அவ வயித்துல வளர்ந்து இன்னைக்கு வெளியே வந்திருக்க நம்ம வீட்டு வாரிசு நிஜம்டா. உனக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் அவ எவ்வளவோ அவமானங்களை தாங்கிக்கிட்டு இன்னைக்கு குழந்தையோட தனியா இருக்கா. போடா, போய் உன் குழந்தையும் உன் பொண்டாட்டையும் பாரு, அவங்களை ஏத்துக்கோடா அப்படின்னு சொல்றாங்க. சரவணன் அம்மா அப்பாவோட வார்த்தையில இருக்கிற நியாயத்தை புரிஞ்சுக்கிறாங்க. தன் மகனை பாக்கணுங்கிற தவிப்பு அவங்களுக்குள்ள அதிகமாகுது. சரவணன் தன் குடும்பத்தோட தங்கமயில் இருக்கிற வீட்டுக்கு போறாங்க. சரவணனை பார்த்ததும் தங்கமயில் பயந்து போறாங்க. சரவணன் மெதுவா அவ பக்கத்துல போய் முதல் முறையா தன் மகனை கைகள்ல வாங்குறாங்க. அந்த பச்சை குழந்தையோட முகத்தை பார்த்ததும் அவனுக்குள்ள இருந்த மொத்த கோபமும் கரைஞ்சு கண்ணீரா கொட்டுது. தங்கமயில பார்த்து, மயிலு, நான் எவ்வளவோ தப்பு பண்ணிட்டேன். ஆத்திரத்துல கண்ணு மண்ணு தெரியாம நடந்துகிட்டேன். ஆனா எல்லாத்தையும் நீ எனக்காக தாங்கிக்கிட்டு எனக்கு இந்த வாரிசை பெத்து கொடுத்துருக்க. என்னை மன்னிச்சிரு மயிலு. இனிமே நாம நம்ம புள்ளன்னு எல்லாரும் ஒன்னா வாழலாம். தங்கமயில அழுதுகிட்டே ஓடி வந்து சரவணனோட தோல்ல சாஞ்சுக்கிறாங்க. பாண்டியன், கோமதி, மீனா, ராஜி, கதிர்னு ஒட்டுமொத்த குடும்பமும் ஆனந்த கண்ணீரோட அவங்கள பாக்குறாங்க.